அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025, 26ஆம் ஆண்டிற்கான புதிய விஏஓ உதவியாளர் வேலைக்காக நோட்டிபிகேஷன் அபிஷியலா வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த விஏஓன்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும். ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புனா தான் தெரியும். சரிங்களா? ஸோ இந்த வேலைக்காக தான் நோட்டிபிகேஷன் அபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 2299 வேகன்சி அபிஷியலா கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வேகன்சியை பத்தின முழு தகவல் தான் இந்த ஒரு வீடியோவா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 2299 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2299 வேகன்சியும் 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி வந்திருக்குன்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஏஓ வேலைன்னா என்ன, அதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த விஏஓ வேலை நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றது என்னன்னா, இது குரூப் 4ல தானங்க இதுல எக்ஸாம் எழுதி இதுல உள்ள போக முடியும், வேலை வாய்ப்பு வாங்க முடியும்னு சொல்றீங்க. இது விஏஓ வேலை இல்ல, விஏஓக்கு உதவியாளருடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது சிப்பந்தி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலே இருக்கும். சரிங்களா? அந்த உதவியாளர் வேலைக்காக தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. ஏன் இந்த மாதிரி உதவியாளர் வேலைகள், ஈஸியா வாங்கக்கூடிய வேலைகள்லாம், ஈஸியா கிடைக்கக்கூடிய வேலைகள்லாம் நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா, இந்த வேலைகளுக்கெல்லாம் நிறைய காம்படிஷன்றது கம்மியா இருக்கும். அதனாலதான் இந்த வேலைகள்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது, கொடுக்கறது எல்லாமே. சரிங்களா? ஸோ மெயினா நம்ம பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு, அதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 மாவட்டத்தை தவிர்த்து மீதி எல்லா மாவட்டத்துக்கும் அப்ளை பண்றதுக்கு டேட் ஓப்பன் ஆயிருச்சு. ஒரு சில மாவட்டத்துக்கு டேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது எந்தெந்த மாவட்டங்களுக்குன்றதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ டேட் க்ளோஸ் ஆயிருச்ச மாவட்டங்களுக்கு நீங்க வேற மாவட்டத்தை சூஸ் பண்ணி கூட விண்ணப்பிச்சுக்கலாம். அதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். சரிங்களா? இது எல்லாமே பார்ப்போம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன் எல்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 வேகன்சி அஃபிஷியலாவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்பு எங்க இருந்து கொடுத்திருக்கிறாங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த வேலைவாய்ப்பானது தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிபார்ட்மெண்ட் கரண்ட் நோட்டிபிகேஷன் அபிஷியல் நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து தான் நமக்கு அபிஷியலா இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது வருவாய் துறையில இருந்து. ஓகேங்களா? ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பேசிக்ஸ் அண்ட் ஜாப்ஸ் தான். ஸோ அதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேகன்சி அபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க, ஓகேங்களா, உங்களுக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க, அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துல எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாவட்டத்தை நான் விண்ணப்பிச்சேன், அதனால எனக்கு இந்த மாவட்டம் மட்டும் தான் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்காது. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கும். இதற்கு முழுக்க முழுக்க நீங்க ஆஃப்லைன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேற நீங்க மெத்தடே கிடையாது. சரிங்களா? ஆன்லைன்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த தடவை ஆஃப்லைன் மெத்தட் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா அப்ளிகேஷன் அபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதுதான் அபிஷியல் வெப்சைட். https://tndistricts.nic.in/ இதுதான் அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க எதுவா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கிறதா இருக்கட்டும், நோட்டிபிகேஷன் செக் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இதுல தான் நீங்க செக் பண்ணியே ஆகணும். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 வேகன்சி அபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா?
அடுத்ததா ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும்? டேட் வந்து எப்போ லாஸ்ட் டேட்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே மாரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க பாருங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து 31 வேக்கன்சி, அரியலூர் மாவட்டத்துக்கு 21 வேக்கன்சி, ராமநாதபுரம் 29 வேக்கன்சி, கடலூருக்கு 48 வேக்கன்சி. இந்த மாரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றத மென்ஷன் பண்றாங்க. அதே மாரி ரைட் சைட்ல அப்படியே லாஸ்ட் டேட்ன்னு சொல்றாங்க இல்லையா? விழுப்புரம் மாவட்டத்துக்கு 16ஆம் தேதி 9ஆவது மாசம் அடுத்த மாசம் 16ஆம் தேதிக்கும் அப்ளை பண்றதுக்கு டைம் குடுத்திருக்காங்க. ஸோ அதே மாரி அரியலூர் மாவட்டத்துக்கு 7ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்திருக்காங்க. கடலூர் மாவட்டத்துக்கு 4ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்திருக்காங்க. அதே மாரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்து 28 ஓகேங்களா? 20 இந்த மாசத்தோட 28 ஆக மொத்தல இன்னும் ஒரு 4 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்துக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டைம்ல வந்து இந்த அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுத்திருந்தாங்க. அதனால நீங்க வந்து உங்க மாவட்டம் நீங்க டேட் வந்து குளோஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க வேற மாவட்டத்த சூஸ் பண்ணி உங்க பக்கத்து மாவட்டத்த சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாரி நெறைய பேருக்கு இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸியா கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான். ஸோ கண்டிப்பா இன்னும் கடைசியா நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? இந்த சென்னை மாவட்டம், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, மதுரை, நீலகிரி, தேனி, விழுப்புரம். இந்த மாவட்டங்களுக்கு இன்னும் டேட் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணல. லிஸ்ட் அவுட் பண்ணி இதுல மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாரி லாஸ்ட் டேட்டும் வந்து அடுத்ததுல மென்ஷன் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு. ஸோ அடுத்தது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நெறைய பேருக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து சந்தேகமா இருக்கும். மினிமம் என்ன படிச்சிருக்கணும்? மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் இதுல வந்து 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதுமானதுங்க. அதற்கு மேல வந்து நீங்க டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யுஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10வது படிச்சிருந்தாலே போதுமானதுங்க. அடுத்தது ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, உங்க ஏஜ் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த்தையும், இந்த டேட் ஆஃப் பர்த்தையும் இப்போ 1/7/2025 இந்த டேட்ட வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. 2 டேட்டையும் மெர்ஜ் பண்ணி அதுல ஒரு டேட் வரும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்ல வந்து அந்த டேட் வந்து உங்க ஏஜ் வந்து கால்குலேஷன் சொல்லும். ஓகேங்களா? அந்த கால்குலேஷன்ல 21 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா, நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும், சாரி 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது வந்து யூஆர் கேட்டகரிகளுக்கு வந்திருக்க அப்டேட். அடுத்தது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேண்டிடேட்ல இருக்கிறவங்க 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்ல வரவங்க 21 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்தது இதற்கான சம்பளம். இதற்கு பெர் மந்த்துக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11,100ல இருந்து 35,100 வரைக்கும் இதற்கு பெர் மந்த் சேலரி வந்து கிடைக்குங்க. ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். கண்டிப்பா எக்ஸாம் உண்டு. கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சிம்பிளா தான் இருக்கும். ஒரு 5வது படிச்சிருக்கவங்க, ஒரு 10வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேட்ஜோட இருப்பாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பிளஸ் ஆன்ஸரோட குடுத்துட்டாங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் மாரி குடுத்துட்டாங்க. அத பார்த்து அப்படியே காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்ல எழுதி தப்பு இல்லாம எழுதி குடுக்க சொன்னாங்க. ஸோ இதுதான் எக்ஸாமு. ஒரு சில மாவட்டங்கள்ல இப்படி வந்து எக்ஸாம் வந்து பிரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து என்ன தலைப்பு சொல்றாங்களோ, அந்த தலைப்ப வச்சு நீங்க ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு எழுதி தர மாரி இருக்கும். இவ்வளவுதான் எக்ஸாம்ன்றது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பர்சனலா இன்டர்வியூஸ் இருக்கும். இந்த கிராம உதவி வேலைன்னா என்ன? ஸோ அதுல என்னுடைய வேலைகள் என்னென்ன? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிஷம் தான் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ அதுல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இவ்வளவுதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸே. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளை பண்றதுக்கு மெயினா டேட் இல்லையா? இந்த டேட் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்ளை பண்றதுக்கு அப்டின்னா, வரக்கூடிய எல்லாருக்குமே டேட் வந்து மேலேயே பார்த்திருப்பீங்களா? அந்த டேட்க்குள்ள நீங்க எல்லாரும் விண்ணப்பிச்சுக்கோங்க ஆஃப்லைன்ல. ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு டைம் ஆச்சுன்னா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெட் சென்டர்ல போயிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க் யூ. வெல்கம்.